نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய குத்பாவில் மரணம் ஓர் நினைவூட்டல் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மரணம் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் நாம் பலவிடுத்தம் கேட்டிருக்கக்கூடிய, படித்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பொதுவாக மரணம் பற்றி பேசுகின்ற பொழுது, அதை நாம் கேட்கின்ற பொழுது எமது உள்ளங்கள் உணர்வு பெறுகின்றன. நாம் அதை செவிமடுக்கிற பொழுது, மரணத்தை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது நாம் மாற வேண்டும், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை புரிந்து கொள்கின்ற மனிதன் அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்று உலக காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அடுத்த கணமே அதை அப்படியே மறந்து விடுகின்ற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் இது போன்ற தலைப்புகள், மரணம், மறுமை வாழ்க்கை, நரகம், சுவர்க்கம், கபருடைய வாழ்க்கை, இது போன்ற தலைப்புகள் அடிக்கடி மனித சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக இது போன்ற மிம்பர் மேடைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்திலே மூழ்கி வாழுகின்ற மனித வாழ்வில் பாவங்களோடு வாழுகின்ற மனிதனுக்கு மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனில் மரணம் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட இடங்களில் பல அமைப்புகளில் அதை பற்றி எமக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் மரணம் என்கின்ற இந்த ஒன்றை கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயம், அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த மரணம். யாரும் அதை மறுக்கவில்லை, அதற்கெதிராக ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லை, மரணத்தை தடுப்பது எப்படி என்று யாரும் முயற்சிக்கவில்லை.
எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஆள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய சிந்தனை, என்றைக்காவது ஒரு நாள் நான் மரணிப்பேன் என்பது. அந்த சிந்தனை என்பது வெறுமனே மனிதன் ஒரு நினைவுக்காக அல்லது ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி மனித உள்ளங்களில் பதிந்த ஒன்று அல்ல. அந்த மரணத்தினுடைய ஆழ அகலங்களை மனிதன் புரிந்து அதை நம்பி இருக்கிறான். வெறுமனே ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, நான் ஒரு நாளைக்கு மரணிப்பேன் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த மரணத்தை பற்றியான ஆழ அகலங்களை மனிதன் புரிந்திருக்கின்றான். அதை எப்படி புரிந்திருக்கிறான் என்று சொன்னால், மரணத்தை பற்றி தனியான ஒரு கோர்ஸ் முடித்து அல்லது எங்கேயாவது ஒரு புத்தகத்துல வாசிச்சு எங்கேயாவது சில உரைகள்ல மரணம் என்றால் இப்படித்தான் என்று படித்து மனிதன் புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே தன்னுடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற அந்த மரண நிகழ்வுகளை வைத்து மனிதன் மரணத்தினுடைய ஆழ அகலத்தை புரிந்திருக்கின்றான். மனித உள்ளங்களில் ஆழத்தில் பதிந்திருக்கக்கூடிய சிந்தனைகள் மரணம் பற்றி நாங்கள் பார்க்கலாம். மரணம் என்பது வயது வித்தியாசம் இல்லாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் என்கின்ற அடிப்படையில் இறைவனுடைய நியதி ஒரு மனிதன் எப்போது மரணிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் மனிதன் மரணிப்பான் என்பதை மனிதன் உறுதியாகவே நம்பி இருக்கின்றான். உலகத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட தனக்கு இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதிகம், சமூகத்துக்காக குடும்பத்துக்காக இப்படி என்று இறைவனுடைய மார்க்கத்துக்காக நான் செய்ய வேண்டிய சேவைகள் இன்னும் எஞ்சி இருந்தாலும் நாளைக்கு எனக்கு மரணம் வரலாம் என்பதை மனிதன் உறுதியாக நம்பித்தான் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, மனித உள்ளம் நான் இந்த இடத்தில் இப்படியான ஒரு நிலைமையில் மரணிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் சில பொழுதுகளில் பொய்யாக மாறி இறைவன் விதித்த இடத்தில் இறைவன் நாடின நிலைமையில் மரணம் வரும் என்பதை மனித உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மனித உள்ளம் இந்த உலகத்திலே நிகழக்கூடிய மரணங்களை வைத்து எவைகளை எல்லாம் நம்பிக்கையாக ஏற்றிருக்கிறதோ அந்த நம்பிக்கை அவ்வளவுத்தையும் உண்மைப்படுத்துகின்ற அமைப்பில் அல் குர்ஆன் மரணத்தை பற்றியான செய்திகளை எமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், இது எல்லோருக்கும் பாடமான ஒரு வசனம். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் உயிருள்ள ஒவ்வொன்றும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதன் இயற்கையாகவே நான் மரணிப்பேன் என்பதை நம்பி இருந்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் அதை பதிய வைக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு நாளைக்கு மரணித்தே தீரும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தினூடாக சொல்லுகிறான். இந்த குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்கின்ற இந்த தொனியில் 3 இடங்களில் அல்லாஹ் திருப்பி திருப்பி இதே மாதிரி சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் துராப், நாங்கள் அவன் உங்களை மண்ணிலே இருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, அதற்கு பின்னால் இந்திரிய துளியிலே இருந்து படைத்தான். சும்ம மின் அலகா, அதற்கு பின்னால் கருவறையிலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தோற்றத்துக்கு அல்லாஹ் மாற்றினான். சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, அதற்கு பின்னால் குழந்தையாக உங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். சும்ம லிதப்லுகு அஷுத்தக்கும், அதற்கு பின்னால் குழந்தையாக இருந்த உங்களை இளமையான பலமான அந்த பருவத்துக்கு அல்லாஹ் உங்களை மாற்றினான். சும்ம லிதகூனு ஷுயூகன், அதற்கு பின்னால் வயோதிபமான பருவத்துக்கு அல்லாஹ் உங்களை மாற்றினான். இது மனித வாழ்வினுடைய உலகத்தின் படித்தரங்கள். இந்த படித்தரங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த 3 படித்தரத்தையும் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இது மனித வாழ்வின் படித்தரங்கள். வாழக்கூடிய எல்லா மனிதனும் இந்த 3 படித்தரத்தையும் சந்தித்துத்தான் உலகத்திலே மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறான், வமின்கும் மையத்தவஃபா மின் கபில்,
இந்த பருவங்களை அடைவதற்கு முன்னால், வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால் உங்களில் இளமையிலே மரணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இளமையை அடைவதற்கு முன்னால் உங்களில் குழந்தையிலே மரணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மனித உள்ளம் இதை படித்து தெரிவதற்கு முன்னாலே உலகத்திலே நிகழ்கின்ற மரணங்களை வைத்து மனிதன் புரிந்துதான் இருக்கிறான். அதை அல் குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ, நீங்கள் எந்த இடத்தில் மரணிப்பீர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனித உள்ளம் எதிர்பார்க்கும், நான் இந்த இடத்தில் தான் மரணிக்க வேண்டும், நான் தொழுகையிலே இருக்கிற பொழுது, சுஜூதிலே இருக்கிற பொழுது, நன்மை செய்கிற பொழுது, அல்லது எனது வீட்டிலே எனது குடும்பம் சூழ இருக்க நான் மரணிக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள், ஆசைப்படுவார்கள். ஆனா எல்லாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ் நாம் எந்த பூமியில் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று இறைவனுடைய நியதியில இருக்கிறதோ அந்த இடத்துக்கு எங்களை அறியாமலேயே அல்லாஹ் கொண்டு செல்வான். இதை நாம் ஏற்றிருக்கிறோம். மனித உள்ளம் இதை ஆழமாக நம்பி இருக்கிறது. அல் குர்ஆன் அதை உண்மைப்படுத்துகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி மரணத்தை பற்றி நாம் உலக நிகழ்வுகளை வைத்து, உலகத்தில் ஏற்படக்கூடிய மரணங்களை வைத்து மரணம் இப்படி வரும் என்பதை பல அமைப்புகளில் நாம் நம்பி இருக்கிறோம். முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாங்கள் அல் குர்ஆனிலே இருந்தும் ஹதீஸிலே இருந்தும் மரணம் இப்படியெல்லாம் எமக்கு வந்து சேரும் என்பதை இன்றைக்குத்தான் நாம் படிக்கிறோம் என்பது அல்ல, இதற்கு முன்னாலேயே நாம் படித்து விட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய உலகத்தில் மரணம் என்பது சர்வ சாதாரணமாக பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு தினந்தோறும் பல மரணங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று ஐயதுஹர மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்கள் அதிகரிப்பது மறுமை நாளினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஒரு காலம் இருந்தது, ஒரு ஊர்ல ஜனாசா ஒரு மரணம் வரணும் என்றால் யாராவது ஒரு வயோதிபர் இருப்பார், எல்லாரும் இவர் தான் மௌத்தா போவார் என்று எதிர்பார்த்திருப்பாங்க. அவர் மரணித்து போவார், எல்லாரும் ஜனாசாவிலே கலந்து கொள்வார்கள், ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனா இன்றைய காலம், பாதையிலே போய்கொண்டிருக்கிற வாகனத்திலே போகிற ஒரு இளைஞன் எதிர்பார்க்காத வண்ணம் திடீரென்று எக்ஸிடென்ட் ஆகி மரணித்து போகிறான். பல விபத்துக்களை இன்றைக்கு நம்ம அதிகமாக கேள்விப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எமது கையிலே இருக்கிற கையடக்க தொலைபேசியின் ஊடாக, அதிலே இருக்கிற சோசியல் மீடியாக்களின் ஊடாக உலகத்திலே நடக்கின்ற மரணங்களை, கொத்து கொத்தாக விழுகின்ற மரணங்களை எல்லாம் மனிதன் தினந்தோறும் மரணத்தை பற்றிய ஒரு செய்தி கூட அல்லது ஒரு நிகழ்வு கூட கண்ணுக்கு விளங்காமல், காதுக்கு கேட்காமல் ஒரு நாளை கடத்த முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மரணத்தை பற்றி மனிதன் இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். இவ்வளவு இருந்தும் இதையெல்லாம் தாண்டி உலகம் என்று போகின்ற நேரம் உலக ஆசை இந்த மரணத்தை அப்படியே மறக்கடிக்க செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு உண்மையிலே தன்னுடைய உள்ளத்தால் நான் மாற வேண்டும், எனது பாவங்களை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஆன்மீக வாழ்க்கையிலே என்னுடைய இபாதத்துக்களை நான் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அதற்காக வேண்டி உலக அளவில் போராடுகிறார்கள். இதற்கு என்ன தீர்வு என்று யோசிக்கிறார்கள். பல உரைகளை கேட்கிறார்கள், பல உபதேசங்களை கேட்கிறார்கள், பலரிடத்தில் அட்வைஸ் எடுக்கிறார்கள். பல அமைப்புகளில் உபதேசங்களை கேட்பதை விட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மௌத்தி வாயிதா, அதாவது ஒரு மனிதனுக்கு மரணம் என்கின்ற ஒன்று மாத்திரம் போதுமானது உபதேசம் செய்வதற்கு. மரணம் என்கின்ற ஒன்று மட்டும் அவனை மாற்றுவதற்கு, உபதேசிப்பதற்கு போதுமானது. இன்னைக்கு மனிதன் அந்த மரணத்தை பற்றியான நினைவுகள், நிகழ்வுகள் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அடுத்த நிமிடம் அதை மறந்து விடுவதன் காரணமாகத்தான் அந்த மரணத்துக்கு தயாரில்லாத ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மனித உள்ளத்தின் ஆழத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நான் மரணிப்பேன் என்கின்ற சிந்தனை இருந்தாலும்
அல் குர்ஆன்ல இன்னொரு பகுதியில் அல்லாஹ் மரணத்தை பற்றி பேசுகிற நேரம் மனிதன் ஆழமாக நம்பி இருந்தாலும் மனிதன் அதை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அந்த அமைப்பில் பல வசனங்களை பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மரணம் வந்து சந்திக்கும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, பலமாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத் உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ஏன் இதை சொல்லுகிறான்? இது எப்படியான ஒரு துணியாக இருக்கிறது? மனிதன் நான் மரணிக்க மாட்டேன், நான் இப்படி பலமாக கோட்டைகள் கட்டி அதுக்குள் போய் மரணத்தை தடுத்து விடுவேன் என்று மனிதன் சொல்லுவதை போன்று அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மனிதன் அப்படி பலமான கோட்டைக்குள் இருந்தாலும் மௌத்து வந்து சந்திக்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனா மனிதன் சொல்லல. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் என்றால், வாயளவில் என்றைக்காவது ஒரு நாள் நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்று மனிதன் சொன்னாலும் மனிதனுடைய செயற்பாடுகள், சில பொழுதுகளில் வார்த்தை பிரயோகங்கள், இந்த உலகத்தில் நான் மரணிக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் அநேகமானவர்களுடைய வார்த்தை பிரயோகமும் வாழ்க்கையினுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், எந்த மரணத்தை விட்டு மனிதன் விரண்டோடிக் கொண்டிருக்கிறானோ அந்த மரணம் அவனை வந்து சந்திக்கும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வத்தத்தஹிதூன மஸானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் இந்த உலகத்தில் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை, அடுக்குமாடி பில்டிங்களை பார்க்கிற பொழுது, அதனுடைய அந்த பலமான தன்மையை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் போலல்லவா இருக்கிறது, அப்படித்தான் உங்களுடைய லைஃப் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாங்கள் தான் நிர்ணயித்தோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், மரணத்துடைய விடயத்தில் எங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, மரணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் மனிதன் ஏற்றிருந்தாலும் மனித செயற்பாடுகள் மரணத்தை மறந்த அமைப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாவத்தை செய்ய போகிறோமாக இருந்தாலும் சரி, எமது உள்ளத்தில் நாம் எப்போதும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இந்த நிமிடம் நான் மரணித்தால், இந்த நிமிடம் நான் மரணித்தால் அதற்கு கீழால் வருகின்ற பதில்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வீடு கட்ட போறோம், நல்ல ஒரு விடயம். அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன சிந்திக்கணும் தெரியுமா? இந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு முன்னால் நான் மரணித்தால், ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறோம், அந்த தொழிலை செய்வதற்கு முன்னால், இந்த தொழிலிலே லாபத்தை காண்பதற்கு முன்னால் நான் மரணித்தால், ஒரு சமூக பொறுப்பை செய்ய போகிறோம், இந்த வேலையை நான் செய்வதற்கு முன்னால் நான் மரணித்தால், ஒரு பாவத்தை செய்ய போகிறோம், அந்த பாவத்தை நாம் செய்வதற்கு முன்னால் நான் மரணித்தால், இந்த பாவத்தை செய்கின்ற பொழுது நான் மரணித்தால் என்று அடிக்கடி நமது வாழ்க்கையில இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போமாக இருந்தால் நமது வாழ்க்கையில பாவங்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும், வீண் விரயங்கள் குறைந்து போகும், ஆடம்பரம் இல்லாமல் போகும். ஒரு வீட்டை கட்ட நேரம் இதை சிந்திச்சா உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு வீடு போதுமோ அந்த அளவுல கட்டணும் என்று மனுஷன் யோசிப்பான். ஆடம்பரமாக அடுக்குமாடி வீடுகளை கட்டிவிட்டு வாழுவதற்கே இல்லை என்று யோசிக்கின்ற பொழுது மனிதன் அதை வீணாக செலவழிக்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுடைய செயற்பாடுகள் மரணத்தை விட்டு விரண்டோடுகிற அமைப்பில் இருப்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் ஊடாக சொல்லுகின்றான். மனிதன் எப்படி நினைக்கிறான்? ஒரு கட்டிடத்தை கட்டுகின்ற பொழுது என்ன குவாலிட்டியில சிமெந்தி வாங்க வேண்டும், என்ன குவாலிட்டியில கம்பி போட வேண்டும், கல்லு வாங்க வேண்டும். ஏன்? அந்த நேரத்திலையும் மனித உள்ளத்தில் ஒரு புறத்தில் மரணத்தை பற்றித்தான் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான் தெரியுமா? இடிந்து விழுந்து மௌத்தா போய்த்திடக்கூடாது, ஸ்ட்ராங்கா கட்டணும். ஒரு வாகனத்தை வாங்குற நேரம் இன்றைக்கு மரணத்தை தடுப்பதற்கென்று, உயிரை காப்பதற்கென்றுதான் அதில் பல நவீன விடயங்கள் ஒரு வாகனத்தில் உருவாக்கப்படுகிறது. அதிகூடிய அளவில் போனால் பிளட் ப்ரூஃப் வாகனங்களை வாங்க வேண்டும். சூட் பட்டாலும் சூட் பண்ணினாலும் சூட் படக்கூடாது, மரணிக்க கூடாது. மனிதன் அதற்கு ஆசைப்படுகிறான்.
இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் மனிதன் செய்கிற பொழுது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறான். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுக்கு அறியாமலே ஏற்றுக் கொள்கின்ற ஒரு விடயம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நோய்வாய்ப்பட்டு மரணித்து விடக் கூடாது என்று மனிதன் நினைக்கிறான். மரணத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு விடயமாக யோசித்துக் கொண்டிருக்கிறான். பில்டிங் பலமாக இருக்கிறது, இடிந்து விழாது, ஆனால் மரணம் வரும் சகோதரர்களே. வாகனம் பிளட் ப்ரூஃப் வாகனமாக இருக்கிறது, சூட் பண்ணினாலும் சூட் படாது, ஆனால் மரணம் வரும். ஆரோக்கியமாக இருக்கிறான், உணவை கண்ட்ரோல் பண்ணுகிறான், உயிர் போகக்கூடாது என்பதற்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆனால் மரணம் வரும். மறைமுகமாக நாம் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி நான் பில்டிங்களை பலவீனமாக கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, தலையீழாக புரிந்திடவும் கூடாது. வாகனங்கள் தரமான வாகனங்களை வாங்கக்கூடாது என்று சொல்லவில்லை. நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் பில்டிங்கை பலமாக கட்டி எனது உயிரை காப்பதற்குரிய வேலையை நான் செய்துவிட்டேன், இதையும் தாண்டி மரணம் வந்தால் அதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற சிந்தனையும் இருக்க வேண்டும். எனது வாகனத்தை நான் உயிரை காப்பதற்கென்று நவீன ரக வாகனங்களை நான் வாங்கி இருக்கிறேன், அதையும் தாண்டி மரணம் வந்தால் அந்த மரணத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையை அதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணணும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன்ல உஹது யுத்தம் நேரம் முனாஃபிக்குகள் சிலர் உஹது யுத்தத்துக்கு போவல், அவங்க பின்வாங்கினாங்க. உஹது யுத்தம் முஸ்லிம்கள் தோல்வியை சந்தித்த ஒரு யுத்தம். அந்த உஹது யுத்த முடிவில் முனாஃபிக்குகள் முஃமின்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லதீன காலூ லி இஹ்வானிஹிம் வகஅது லவ் அதாஅனா மா குதிலு. அவங்க சொன்னாங்க, நாங்க சொன்னோம் உங்களுக்கு போக வானம் என்று, நாங்க சொன்னதை கேட்டு எங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க எங்களோட இருந்திருந்தா இன்னைக்கு உங்களோட உயிர் அநியாயமா போயிருக்காதே, நீங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டீங்களே, உங்களோட உயிரை தப்பி இருக்கலாமே. அப்படி என்று முனாஃபிக்குகள் முஃமின்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படி என்றால் நீங்கள் போகவில்லை என்பதனால் தான் நீங்கள் உயிர் தப்பினீர்கள் என்றால் அவங்களை நீங்க மௌத்துல இருந்து பாதுகாத்து காட்டுங்க பாப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி யுத்தத்துக்கு போகாதனாலதான் நீங்க உயிர் தப்பினீங்கன்னு நீங்க சொல்றதாக இருந்தால் மௌத்து வராம நீங்க தப்பி காட்டுங்க பாப்போம் அல்லாஹ் சவால் விடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, பாதுகாப்பை உலக சபபுக்காக நாம் செய்யலாம், அப்படித்தான் செய்து நாங்கள் வாழ வேண்டும். மௌத்தை தேடி நாம் போய்விடவும் கூடாது. அதையும் தாண்டி மரணம் எந்த இடத்திலேயும் எந்த நிலைமையிலேயும் என்னை வந்து சந்தித்தால் அந்த மரணத்துக்கு நான் தயாராக இருக்கிறேனா இல்லையா என்பதையும் சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாஸிமில் லஸாத், உலக ஆசைகளை தகர்த்தெறிகின்ற ஹாஸிமில் லஸாத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மனிதன் மரணத்தை பற்றி இவ்வளவு நம்பி இருந்தும் அந்த மரணத்துக்கு எதிரான, மரணத்துக்கு தயாரில்லாத ஒரு நிலைமையில் மனித வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் உலக ஆசை மேலோங்கி இருக்கிறது. உலக ஆசை எம்மை மிகைத்து விட்டது. இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதன் பயன்படுத்துவதற்கென்றுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனித உள்ளம் ஆசைப்படக்கூடிய அலங்காரங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்? இந்த உலகத்திலேயும் மனிதன் வாழ வேண்டும். அதே மனிதனுக்கு மரணத்தை பற்றியான உபதேசத்தையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அது பற்றி சிந்திப்பதற்கான சிந்தனையையும் கொடுத்து மரணத்தையும் வாழ்க்கையையும் சிந்தித்து நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலக ஆசைகள் எம்மை நோக்கி மேலோங்கி போகிற நேரம் மனிதன் பாவத்திலே மூழ்கி விடுகிறான். இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கலாம், பொருளாதார ஆசை பல பாவங்களை மனித வாழ்க்கையிலே கொண்டு வருவதை நாங்க பார்க்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு தொழிலை செய்யற நேரம் நான் மரணித்தால்
என்கின்ற சிந்தனை இருந்தால் அந்த தொழில் ஹலாலாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், மனிதர்களுக்கு மத்தியில் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் தான் மனிதர்களுக்கு மத்தியில பங்கு வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத், சிலரை அல்லாஹ் சிலரை விட உயர்த்தி அந்தஸ்துக்களால் உயர்த்தி இருக்கிறான். சிலரை அல்லாஹ் சிலருக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் செய்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஒரு சிலரை பணக்காரனாகவும் ஒரு சிலரை நடுத்தரவாதியாகவும் ஒரு சிலரை ஏழையாகவும் ஏற்படுத்தியது அல்லாஹ். அந்த ஆழமான சிந்தனை இருக்க வேண்டும். எனது அறிவாலும் எனது அந்தஸ்தாலும் எனது திறமையாலும் நான் சம்பாதித்தது என்கின்ற பெருமை இருந்து விடக்கூடாது. உங்களுடைய திறமையாக இருந்தாலும் உங்களுடைய அறிவாக இருந்தாலும் ஆற்றலாக இருந்தாலும் முயற்சியாக இருந்தாலும் அதை செய்வதற்குரிய திறனை அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தான். அல்லாஹ் தான் சிலரை பணக்காரனாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் தான் சிலரை ஏழையாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் தான் சிலரை நடுத்தரவாதியாக வைத்திருக்கிறான். இதிலே பெருமை அடிப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இந்த பொருளாதாரம் அதிகரித்துக் கொண்டு போற நேரம் மனிதன் எல்லாத்தையும் மறந்துடுறத நாங்க பார்க்கலாம். சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்பாங்க. மௌலவி தொழுகையில ருக்கு எப்படி செய்யறது, சுஜூத எப்படி செய்யறது, மௌலவி நோம்புல ஒரு நோம்பு விடுபட்டா என்ன சட்டம், இந்த மாதிரியான மசாலாக்கள் எல்லாம் கேட்டு 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 தெரிஞ்சு கொள்வாங்க. மௌலவியும் நினைப்பாரு, மாஷா அல்லாஹ் நல்ல ஆர்வம் உள்ள ஒரு சகோதரர் கேட்டு தெரிஞ்சு கொள்றாரு. ஆனா இப்படி கேட்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர சமுதாயத்தில் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுகிற நேரம் அது பற்றியான எந்த கேள்வியையும் உலமாக்களிடம் கேட்காத ஒரு நிலைமையை நாங்க பார்க்கலாம். கேட்டா நிறைய விஷயத்தை விட வேண்டி வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால அது பற்றிய ஒரு தலைப்புல வியாபாரம் பற்றிய ஒரு தலைப்புல பள்ளிவாசல்ல பயான் வச்சாலும் முக்கியமா யார் வரணும்? சமூகத்தில் இருக்கிற தனவந்தர்கள் அந்த பயான் நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்? நான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் ஹராம் கலந்துட கூடாது. நான் சம்பாதிக்கிற பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதில் தான் என்னுடைய குடும்பம் சாப்பிடுகிறது, அதில் தான் நான் தர்மம் செய்கிறேன், அதில் தான் எனது மனைவி மக்கள் சாப்பிடுகிறார்கள். எனவே அது ஹலாலாக இருக்க வேண்டும். எனவே அது பற்றி நான் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தேடி வரணுமா இல்லையா? ஆனா அது பற்றி எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. ஏன்? கேட்டா நிறைய பேர் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மேல சொன்ன அந்த வசனம் இருக்கிறதே, மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையினுடைய அந்த தரத்தை நாங்கள் தான் தீர்மானித்தோம், அதை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதுல நம்ம புரிய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு படித்தரத்தை, இப்படித்தான் ஓண்ட உலக வாழ்வின் படித்தரம், நீ நடுத்தரவாதியாகத்தான் நீ வாழ வேண்டும், நீ செல்வந்தனாகத்தான் நீ வாழ வேண்டும், ஏழையாகத்தான் நீ வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிற பொழுது அந்த விதியையும் தாண்டி இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று மனிதன் சிந்திக்கிற பொழுதுதான் ஹராத்தை நோக்கி மனிதன் பயணிக்கிறான். உலகத்துல கொஞ்ச நாளைக்கு ஒரு வாகனம் இல்லாம நீங்க நடந்து போகணும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிற பொழுது, இல்ல நான் வாகனம் வச்சு ஓடிக்கொண்டிருந்தேன், இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு நடந்த சமூகம் என்ன சொல்லும்? அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை வைப்பான். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வாகனம் இருந்து ஓடினீங்களா, கொஞ்ச நாளைக்கு நடந்து போங்க. மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாததன் காரணமாக ஹராத்தை நோக்கி போகிறான். இன்றைக்கு அநேகமானவர்களுடைய வாகனம் பினான்ஸ்ல ஓடிக்கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். என்ன யோசிக்கணும்? அந்த வாகனத்துல ஏறி உட்கார்ந்து ஏசிய போட்டு இனிமையாக குடும்பத்தோட பயணம் போகிற நேரம் நான் மரணித்தால் எதுல மௌத்தா போறோம்? ஹராத்துல மௌத்தா போறோம். இன்னைக்கு பல பேருடைய வியாபாரம் வட்டியில மூழ்கி இருப்பதை நாங்க பார்க்கலாம். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது இல்லாம இன்றைக்கு வாழேதான், நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். வட்டி எடுப்பதற்கான நிர்பந்தம் என்ன தெரியுமா? உங்களோட உயிர் போக போகிறது. இஸ்லாமிய அறிஞர்களுடைய வட்டிக்கான நிர்பந்தத்துக்குரிய தீர்வு, உங்களோட உயிர் போக போகிறது. உங்களோட உயிரை பாதுகாப்பதற்கு பொருளாதாரம் தேவை, வேறு வழியே இல்லை, வட்டி பணத்தை எடுத்துத்தான் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம். அதான் நிர்பந்தம்.
ஏற்பட்டால் அந்த ஹராத்தை செஞ்சாவது உயிரை பாதுகாக்கலாம். ஒரு மனிதன் பசியினால் செத்து வாடி அவன் மரணிக்க போகிறான். உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு பண்டி இறைச்சி தான் முன்னால இருக்கிறது என்றால் அப்ப நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான், சாப்பிடலாம். கொஞ்ச நாளைக்கு வாகனம் இல்லாம நடந்து போக முடியும். ஆனா நான் சமூகத்துல வாகனத்தோடு வாழ்ந்தவன், அந்தஸ்தோடு வாழ்ந்தவன், எப்படி நான் இப்படி போறது? எனவே எனக்கு நிர்பந்தம் என்று நிர்பந்தத்தை நாம தீர்மானிக்கிறோம். இல்லை சகோதரர்களே, நிர்பந்தம் என்பது நானும் நீங்களும் உருவாக்கிக் கொள்வது அல்ல. இஸ்லாம் இதுதான் நிர்பந்தம் என்கின்ற வழிகாட்டலை நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். இப்படி மனிதன் அல்லாஹ் தனக்கு விதித்திருக்கின்ற வாழ்க்கையினுடைய அமைப்பை தாண்டி வாழ வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுதுதான் மனிதன் பாவத்தின் பக்கம் போகிறான், ஹராத்தின் பக்கம் போகிறான். இவைகளை, இது போன்ற பாவங்களை மனிதன் செய்கின்ற பொழுது நான் மரணித்தால் என்கின்ற கேள்வியை உள்ளத்தில் ஆழமாக கேட்டால் நிச்சயம் மனித வாழ்க்கையிலே மாற்றம் வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதிகமாக மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்துவோம். அந்த மரணத்துக்கு நாம் தயாராகுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்க 3 நாளைக்கு முன்னால், மரணிக்க இருக்கிற நேரம் 3 நாளைக்கு முன்னால் இந்த சமூகத்தை பார்த்து ஒரு உபதேசம் செய்தார்கள். லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ். அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நாங்க மௌத்தாகிற நேரம் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிற நேரம் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் தானே உங்களோட உள்ளத்துல இருக்கிறதுன்னு கேட்டா எல்லாரும் ஆமன்னு தான் சொல்லுவோம். ஆமா, நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாகத்தான் இருக்கிறோம். ஆனா மௌத்தா போற நேரம் அந்த நல்லெண்ணம் என்பது நாங்க சிந்திச்சு உருவாக்குறது அல்ல, அதுவா வரணும். மௌத்தா போகிற நேரம் ஒரு மனிதன் அடைகின்ற அந்த வேதனைக்கு சக்கராத் என்று சொல்லுவோம். இன்னலில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னார்கள். சக்கராத் என்பது என்ன தெரியுமா? ஒரு போதையான ஒரு நிலைமை. அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கிறது, என்ன சுத்தி என்ன ஏற்படுகிறது, எதுவுமே விளங்காத ஒரு நிலைமை. சுத்தி குடும்பம் இருக்கும், சுத்தி நண்பர்கள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனா அவர்களை பார்த்து சிந்தனையோடு பேசிக்கொள்ள முடியாத நிலைமையாக இருக்கும். சிந்தனையோடு தெளிவோடு இருந்தால் நாங்க சொல்லலாம், இந்த அல்மாரியில் இந்த இடத்துல கொஞ்சம் பணம் இருக்கிறது, பள்ளிக்கு கொடுத்துருங்கலாம். ஆரோக்கியமா இருக்கிற நேரம் சொல்லி இருக்க மாட்டோம், மரண தருவாயில யோசிப்போம். ஆனா அது சக்கராத்துடைய நிலைமை, எங்களுக்கே யாரென்று விளங்காத நிலைமை. வாயை திறந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமை. நான் இந்த மனிதனுக்கு அநியாயம் செய்தேன், கண்ணுக்கு முன்னால வரும் நாம் செய்த அநியாயங்கள். சக்கராத்துடைய நேரத்தில் அவரை கண்டு கொஞ்சம் மன்னிச்சிடுங்கன்ற ஒரு வார்த்தையை நான் கேட்டதாக சொல்லிடுங்க என்று சொல்றதுக்கு நினைப்போம். உலகத்துல எத்தனையோ முறை சந்திச்சிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். மரண தருவாயில யோசிப்போம், வாயை திறந்து யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு வகையான நிலைமை அது. அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைக்க முடியாது. எமது உள்ளமாக என்னை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் எனக்கு ரிஸ்க் அளித்த ரப்பை நான் சந்திக்க போகிறேன், நான் சந்திக்க வேண்டும், என்னை வேகமாக அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் அந்த நேரத்தில் வரணும். ரசூல் அதைத்தான் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சந்திப்பதை வெறுப்பான் என்று சொன்னார்கள். இது மேலோட்டமா பார்க்கிற நேரம் என்ன விளங்குது? அல்லாஹ்வை சந்திக்கிற விரும்புற ஒரு ஆள் மௌத்தா போறத விரும்பணும், அப்படித்தானே? இந்த உலகத்துல எவ்வளவு ஈமான்ல பலம் உள்ளவனாக இருந்தாலும் மௌத்த விரும்ப மாட்டாங்க. சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறேன்டா மௌத்தா போகணும், எங்கள யாரும் மௌத்தா போறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களே.
அப்படி என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல. இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜ ஸத்ர் வக்ஷஅரல் ஜில்த் வதஷன்னஜத்தில் அஸாபி', பார்வைகள் மேல் நோக்கி போகின்ற நேரம், இதயம் படபடக்கின்ற நேரம், தோல் அப்படியே மெய் சிலிர்த்து போகின்ற நேரம், விரல்கள் பின்னிக் கொள்கின்ற நேரம், அந்த சக்கராத்துடைய நேரம், மனிதன் தன்னையே மறந்து போகின்ற நேரம், அந்த நேரத்தில் மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சந்திக்க விரும்புவான் என்று சொன்னார்கள். நம்முடைய சக்கராத்தில் அல்லாஹுவின் மீதுள்ள நல்லெண்ணம் வர வேண்டுமாக இருந்தால் அந்த சக்கராத்தை அடைவதற்கு முன்னால் இறைவனுடைய விடயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். நம் இபாதத்துக்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். எமது மௌத்தை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு விரிவானது. மரணம் என்கின்ற ஒரு வேர்ட் மனித வாழ்க்கையில் மாற்றத்துக்கு போனுமானது. நான் கேட்ட இன்றைய கொத்துபாவின் கருப்பொருளாக உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கேள்வியை எமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயற்பாடின் போதும் நாம் கேட்டோமாக இருந்தால், நான் மரணித்தால், இப்போது இந்த நிலைமையில் நான் மரணித்தால், நான் இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறேன், இதெல்லாம் செய்து விட்டேன், தௌபா செய்து விட்டேன், அமட்களிலே நான் சரியாக இருக்கிறேன், இதை பற்றி நாம் சிந்திக்கணும். இந்த கேள்வியை எப்போதும் உள்ளத்திலே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.